எவ்ரிஒன். இன்னைக்கு என்ன சென்டென்சஸ்னா, நீங்க எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? ஸோ இது நம்ம க்ளோசஸ்ட் பர்சன்ஸ் கிட்டலாம் வந்து எப்போ எங்க வீட்டுக்கு வருவீங்க? வரேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ வருவீங்க? அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்போ அப்படிங்கிறத வில் யூ கம் டு மை ஹோம் அப்படிதான் எங்க வீட்டுக்கு நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கறது. வென் வில் யூ கம் டு மை ஹோம்? நீங்க இந்த பழக்கத்தை கைவிடணும். இது ரொம்ப டேஞ்சர் டு ஹெல்த். ஸோ யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். புரியுதுங்களா? யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட் அப்படின்னா இந்த பழக்கத்தை நீங்க கைவிட்டே ஆகணும். யூ ஷுட் விட வேண்டும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வேண்டும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஷுட் சொல்லுவோம். ஸோ யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை பற்றி தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்வோம்? இதை பத்தி தொடர்ந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறேன். ஐ கீப் ஆன் திங்கிங் அபவுட் திஸ். ஐ கீப் ஆன் திங்கிங் அப்படின்னா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது. நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அபவுட் திஸ் அப்படின்னா இதை பத்தி. ஐ கீப் ஆன் திங்க் அபவுட் திஸ். நான் இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து இப்படி சொல்வோம். அவர்கள் இன்னும் அந்த வீட்டில் வசிக்கிறார்கள். ஸோ இதை எப்படி சொல்லுவோம்? அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. இல்லை இந்த டிவிலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்க இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றத தி ஸ்டில் லிவ் இன் தட் ஹோம். ஸ்டில் லிவ்னா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன் தட் ஹோம் அப்படின்னா அந்த வீட்டில். தி ஸ்டில் live in that home. நான் என் நோட்டு புத்தகத்தை கொண்டு வர மறந்துவிட்டேன். ஐ ஃபோகாட். ஏன்னா மறந்து விட்டேன் இல்லையா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்? ஃபோகெட் அப்படிங்கிறது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. மறந்து விட்டேன் அப்படிங்கிறத ஐ ஃபோகாட் டு பிரிங் மை நோட் புக்ஸ். ஐ ஃபோகாட் டு பிரிங் அப்படின்னா எடுத்துட்டு வர்றதுக்கு. என்னத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு? அவங்களோட நோட் புக்ஸை. ஸோ ஐ ஃபோகாட் டு பிரிங் மை நோட் புக்ஸ் அப்படின்னா நான் என்னோட நோட் புக்ஸை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து ஐ ஃபோகாட் டு பிரிங் மை நோட் புக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இது ஸ்கூல்ல நீங்க பேசி பழக்குங்க. ஈஸியா ஃப்ளூவெண்டா பேச கத்துக்கலாம். நான் கூரையை பார்க்கிறேன். அதாவது வீட்டு மேலே சீலிங் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் கூரைன்னு சொல்லுவோம். என்ன சீலிங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. நான் கூரையை பார்த்துட்டு இருக்கேன். ஐ டுக் அட் தி சீலிங். அதாவது பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ டுக் அட் தி சீலிங் அப்படின்னா நான் சீலிங்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. சியோட பாஸ்ட் ஃபார்ம் தான் டுக். ஐ டுக் அட் தி சீலிங் அப்படின்னா நான் மேலே பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை நாளை பற்றி யோசிக்கிறேன். நான் அந்த நாளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். இது எப்படி சொல்லுவோம்? நான் அந்த நாளை பற்றி யோசிக்கிறேன். ஐ திங்க் அபவுட் தட் டே. ஐ திங்க் அபவுட் தட் டே அப்படின்னா அந்த நாளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நான் ஐ திங்க் அபவுட் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? தட் டே. அதை பற்றி, அந்த நாளை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மெதுவாக சுவாசிக்கிறேன். மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க அப்படிங்கும்போது நான் மெதுவாக தான் மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்கேன். ஐ பிரீத் ஸ்லோலி. வெயிட் ஃபர்ஸ்ட் ஐ டேக் அ பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மெதுவாக சுவாசிக்கிறேன் அப்படிங்கிறத ஐ பிரீத் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பேசுகிற சென்டென்சஸை மறக்காம நீங்க பேசி பழகுங்க. உங்க கிட்ஸ் கிட்ட சொல்லி பழகுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே படிச்சு பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளூவெண்ட்டாக அவங்களுக்கும் இங்கிலீஷ் வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுங்க. அது எனக்கு வந்து மேலும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.